என்னாச்சு நீ? பரமானன் பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? விசாரிச்சுட்டு வந்து பரமனை திட்டம் போட்டுதான் மாட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல பரம சொன்ன இடத்துக்கு போய் அந்த கர்ப்பிணி பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில பரமனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது எப்படியாவது அங்க என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு ஜட்ஜி கிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அப்பதான் பரமனால வெளியில வர முடியும். சரி போலாம் வா. அண்ணி, இதுதான் அண்ணன் சொன்ன இடமா? ஆமா வண்டு. என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, இங்க ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்த்தேன். பரம இங்க வண்டியை நிறுத்தினப்ப சிலைய வேற யாரோ ஒருத்தரோ இல்ல பரம கிட்ட பேசின அந்த கர்ப்பிணி பொண்ணோ தான் வச்சிருக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரு என்னன்னு தெரியலையே. அந்த கர்ப்பிணி பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா கூட என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். எங்க போறீங்க? வா சொல்றேன். பாத்து போங்க. வா. யாருமா? வீட்டு வெளியில சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்தேன். நேத்து அதுல ரெக்கார்ட் ஆன விஷயங்களை பார்க்க முடியுமா? யாருமா நீ? எங்கிருந்தோ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புமா. யார் இவங்க? என்ன வேணும்? சார், தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்க பண்ணியே ஆகணும் சார். ப்ளீஸ் சார். சார், இங்க பாருங்க. நான் கட்டிக்க போறவர் பேரு பரமன். அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. அநியாயமா சிலையை கடத்தினதா அவர் மேல பழிய போட்டிருக்காங்க. நீங்க நினைச்சா அவரை வெளியில கொண்டு வரதுக்கு எங்களுக்கு உதவ முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? இதெல்லாம் சரியா வராதுமா. நீ யாரு என்னங்கிறதே தெரியலங்கிறப்ப எங்க வீட்டுல வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க. நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பொண்ணை பார்த்தா பொய் பேசுற மாதிரி தெரியல. மா நீ வாமா, உள்ள வாமா.